3 கேள்வி இருக்குது. 3மே புண்ணியம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, கடவுள் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? 2வது, நான் செஞ்ச புண்ணியம் எப்போது எனக்கு பலன் தரும்? 3வது, மற்றவர்களுக்காக நான் செய்யப்படும் தர்மம், புண்ணியம் இது எப்போ எனக்கு பலன் தரும்? பலன் தருமா? பரிகாரம் இதெல்லாம் பலன் தருமா? ரொம்ப ஆழமான கேள்விகள் எல்லாமே யோசித்து கேட்டிருக்காங்கப்பா. முதல் கேள்வி, கடவுள் புண்ணியம்னா என்ன? கடவுள் செய்த புண்ணியம் அப்படின்றாங்க. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலப்பா, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. கடவுளெல்லாம் நமக்காக புண்ணியம் செய்ய மாட்டார். கடவுளுக்காக நாம் செஞ்ச பக்தியை தான் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகும். புண்ணியங்களில் 3 வகை மட்டும் வச்சுக்கோங்களேன். 3ஆக பிரிக்கிறேன். நிறைய வகை இருக்குமான்னு தெரியல, ஆராயில். இப்போ 3ஆக வச்சுருக்கேன். 1, பக்தி மார்க்கத்தில் இருந்து நாம் சேர்த்துக்கிற புண்ணியங்கள். பக்தியாக இருக்குது, கடவுளுக்கு பூஜை பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம புண்ணிய கணக்கில் சேருங்க. 2வது, உதவிங்கிற அடிப்படையில் மற்றவங்களுக்கு செய்யக்கூடியது எல்லாமே புண்ணியமாக சேரும். அடுத்தவங்களுக்கு செய்கிற நல்ல உதவிகளெல்லாம் நமக்கு புண்ணியமாக வரும், அதுவும் புண்ணிய கணக்கில். 3வது, தானமாக தர்மமாக கொடுப்பதெல்லாம் புண்ணியமாகும். ஆக பூஜை புனஸ்காரம் மூலியமாக பெறுவதும் புண்ணியம்தான், தானம் தர்மம் செய்வதால் கிடைப்பதும் புண்ணியம்தான். அப்புறம் பிறருக்கு செய்கிற உதவி, பக்தியே இருக்காது அவருக்கு, தான தர்மம் கூட பண்ணுறதுக்கு வசதி இருக்காது, ஆனால் உதவி செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அது கூட புண்ணியம்தான். ஆக இதெல்லாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு தெரியுங்களா, ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறார். அந்த ஓனர்கிட்ட ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாரு. ஏதோ ஒரு வேலை செய்கிறார். அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை அவர் வாங்கிறாரு. அதையும் கடந்து அவர் ஒரு செய்கை எக்ஸ்ட்ரா செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கோ அவங்க வீட்டுக்கோ அவங்க வீட்டோட இருக்க குழந்தைக்கோ ஒரு வேலை எக்ஸ்ட்ரா செய்கிறாருன்னா அது பேர் உதவி. பலன் எதிர்பார்க்காம செஞ்ச உதவி அது பேர். அந்த உதவிக்கான பலன் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகிடும். சம்பளம் வாங்கிட்டு செய்கிறதெல்லாம் புண்ணியம் கிடையாது. சம்பளத்துக்கு மீறி செய்யக்கூடியதெல்லாம் புண்ணியம். சம்பளம் வாங்கிட்டு செய்கிறதுக்கு பேர் கடமையில் தான் இருக்கும். ஆக இந்த 3. ஸோ நம்ம பக்தியின் மார்க்கமாக பெற்ற புண்ணியங்கள் நம்மளை காத்ததாக கூறுகிறோம். கடவுள் புண்ணியம் என்பது என்னென்னா, கடவுளுக்கு செய்த சேவையின் காரணமாக அல்லது கடவுளை பூஜித்ததன் காரணமாக, அர்ச்சித்ததன் காரணமாக, தியானித்ததன் காரணமாக, தியானம் செய்கிறது, தியானித்ததன் காரணமாக, கடவுளை பற்றி புகழ்ந்ததன் காரணமாக, கடவுளை பற்றி மற்றவங்ககிட்ட வெளியே போய் சொன்னதன் காரணமாக, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னதுனால, கடவுளை பற்றி உபன்யாசம் பண்ணது காரணமாக, இப்படி பல காரணம். இதெல்லாம் கடவுளுக்கு நம்ம செய்த சேவையின் அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில் கிடைக்கின்ற புண்ணியமாகும். அதுவும் நமக்கு ஒரு கண்டத்தை கூட காப்பாற்றும். ஒரு கண்டத்தையே காக்கக்கூடிய சக்தி கடவுள் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இது ஒன்று. இதுதான் நீங்கள் கடவுள் புண்ணியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நமக்கு புண்ணியம் செய்ய மாட்டார், நம்ம கடவுளுக்கு செய்கிற சேவை நமக்கு புண்ணியமாக வருகிறது. நீ செய்த புண்ணியம் என்ற மாதிரி அந்த செய்தங்கிற வார்த்தையை காணும். கடவுளுக்கு செய்த புண்ணியம்னு அர்த்தம். கடவுளுக்கு செய்த சேவை அது புண்ணியமாக கன்வெர்ட் ஆகி நமக்கு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, நான் செய்த புண்ணியம் எப்போது எனக்கு பலன் தரும் அப்படின்னு. அதாவது ஒருத்தன் கெட்டவன் இருக்கான், அம்மாவை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் உனக்கு இப்போ தெரியாது, பின்னாடி நீ அனுபவிப்ப பாருன்றான். அப்போ பின்னாடி தான் வரும், நாளை காலையிலலாம் வராது, பின்னாடி. அதுனா பின்னாடினா என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ போட்டோம்னாமோ, நேற்றைய வீடியோ, இந்த தேதிக்கு முன்னாள் தேதியில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சனி பகவானுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லும்போது வரும். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி அப்படிங்கிற 3வது சுற்று வருகின்ற காலம் அப்படின்றது என்னன்னா, இப்போ நாம் செய்கிற பாவ புண்ணியங்கிற 2 விதமான கர்மாக்கான பலனையும் அந்த 7.5 சனியில்
நமக்கு தருவார். புண்ணியங்கள் நிறைய செய்திருந்தால் 7.5 சனியோட பாதிப்புலேருந்து விலகி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஆக ஃபிக்ஸடில் போடுற மாதிரி, ஆர்டியில் போடுற மாதிரி தான் இது. இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுத்துட முடியாது. சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டது தான் இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி சேவிங்ஸ் பேங்க்கில் போடுற மாதிரி கிடையாது இந்த பாவ புண்ணிய கணக்குங்கிறது. அது அது வந்து அந்த சனீஸ்வரன் 3 ரவுண்டு சுற்று பற்றி நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் பார்க்கலாங்க முன்னையோடைய. இல்லைனா கூட தேடி பாருங்கள், அது ரொம்ப பிரயோஜனப்படும். ஆக நீங்கள் செய்த புண்ணியங்கள் எப்போது பலன் தரும் என்றால், உங்களுக்கு பிற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசான காலத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ தான் பலன் தரும். உடனே பலன் தராது. ஏன்னா நமக்கு அது 1 by 1 ஆர்டராக தான் வருங்க. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்பர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி உங்களுடைய கர்மாக்கள்லாம் வரிசையாக பாவ புண்ணியம்னு அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீட்டு கட்டில் எப்படி சிவப்பு சீட்டு, வெள்ளை கருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான கலர் சீட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு குலுக்கிட்டு போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இது குலுக்காமல் போட்டுருவாங்க. அப்படியே அரிசி இருக்கும். வரிசையாக 1 by 1 ஒன்று அடுக்கி வச்சுட்டு அடியிலேருந்து ஒன்று எடுத்து பார்த்தாக்கா பிளாக்காக இருந்தால் பாவம், சிவப்பாக இருந்தால் புண்ணியம் நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? அப்போ 1 by 1 வரும். இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்காதுங்க. நேற்று செஞ்ச புண்ணியத்துக்கு நாளன்னைக்கு காலையிலலாம் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அது பிற்காலத்தில் கிடைக்கும். பொதுவாகவே வந்து வயசானதுக்கப்புறம் கிடைக்குங்க. வயசான காலத்தில் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மத்தில் கேரி ஃபார்வர்ட் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னா, போன ஜென்மம், முந்தைய ஜென்மம், இன்ப ஜென்மம்னு 3 ஜென்மத்தை சேர்ந்தது ட்ரையாங்கல்னு சொல்லுவோம், திருகோணம்னு சொல்லுவோம். அதுக்கான அடிப்படையில் கிடைக்கும். போன ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மத்தை வந்து முதல் ரவுண்டு 7.5 சனியிலும் 2வது ரவுண்டு 7.5 சனியில் வந்து போன ஜென்ம பலனும் இப்போ செஞ்சதெல்லாம் வந்து இப்போ செய்கிற பாவ புண்ணியத்தின் பலனை வந்து 3வது ரவுண்டு சனியிலையும் தருவாங்க. அதுவும் தருவாங்க. அது போல் குரு பகவானும் வந்து பல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரவுண்டாக வரும்போது அதுவும் தருவாங்க. ஸோ சனி பகவான் தான் கர்மகாரகன். சனி பகவான் கொடுக்கக்கூடியது அப்பப்போ இருக்கும். இந்த மாதிரி அடிப்படையில். ஆக நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, நான் செய்த புண்ணியம் எப்பொழுது எனக்கு பலன் தரும்? அவசியம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, கண்டிப்பாக பலன் தரும். பிற்காலத்திலே பலன் தரும். செகண்ட் பார்ட்டில் தரும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொண்டுட்டு போயிடுவார் வில்லன். செகண்ட் பார்ட்டில் கடைசியில் தான் வந்து செய்வார் ஹீரோ. வச்சு செய்வார். கரெக்டா? அதே தான் அது. அதுபோல் அடுத்தது 3வது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்காக செய்யப்படும் தானம், தர்மம், பரிகாரம் போன்றவை பலன் தருமா? இது ரொம்ப பெரிய டீப்பாக சொல்ல வேண்டியது. பொதுவாக அவாவா கர்மாவை அவாவா அனுபவிக்கிறான்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸ் எல்லாம் இதை அப்படி சொல்லுவாங்க, நம்புவாங்க. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க அனுபவிக்கிறோம். தீது நன்று பிறர் தர வாரம். நல்லது கூட அடுத்தவங்களால் வராது, கெட்டதாக அடுத்தவங்க. நம்மளுடைய கர்மாவில் இருந்ததுனாக்கா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அடுத்தவங்க ரூபத்தில் வரும் வழி அடுத்தவங்க தரமாட்டாங்க. அடுத்தவங்க ரூபத்தில் ஜஸ்ட் டூல் தான். அவங்கெல்லாம் கருவியாக இருந்து செயல்படுவார்கள். மற்றபடி அதெல்லாம் நம்மளோடது தான் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரணும். இதுதான் வரும். அந்த வகையில் நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா, ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய கர்மாக்களுக்கு காரணமாக இருப்பது அவங்களுடைய அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்க. பெற்றோர் பாவம் பிள்ளையை வந்து சேரும். 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களில் பாவ காரியங்கள் எல்லாம் 2 பேரோட கர்மாவோட கலந்து தரும். பெற்றோர்களோடதும் பிள்ளையோடதுமா சேர்ந்து வருது. 24 வயசுக்கு மேலே இதுனா 12 அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டு சனி பகவானை தான் சொல்லணும். இது குரு பகவானை வச்சு சொல்கிறது. முதல் 12 வருஷம் ஒரு ரவுண்டு சுற்றுறது, 2வது ரவுண்டுன்னு. அதுபோல் 2 ரவுண்டு முடிஞ்சிச்சுனாக்கா அது 24வது வயசுக்கு மேலே முழுக்க இவருடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரியான பலனை அனுபவிப்பார். இவரோட புண்ணியங்களை பொறுத்து இவர் அனுபவிக்கிறார்னு அர்த்தம். ஆக இப்படி தான் வரும். ஆனால் இந்த சூட்சுமம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மெல்லாம் வந்து அம்மா அப்பாலாம் வந்து பிள்ளைங்களுக்காக செய்கிறாங்களே அப்படின்னாக்கா அது பலன் தருதா அப்படின்றதுல ஒரு சூட்சுமம் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்கவுங்கள தான் செய்யணும். செய்ய முடியாத அப்போ, செய்கிற நிலைமையில் இல்லாத அப்போ தான் இன்னொரு ஆள் செய்யணும். ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கார், அவர் பரிகாரம் பண்ணிக்க முடியாது, அப்போ அவருக்காக இன்னொருத்தர் செய்யலாம். ஒருத்தர் சிறையில் இருக்கிறார்,
ஏற்கனவே ஒரு சிஎம் சிறையில் இருந்தப்போ 1008 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம்லாம் நடந்தது. அது மாதிரி கோயில்களுக்கெல்லாம் நிறையலாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க பேரில் செஞ்சது, வெளியே இருக்கிறவங்க செஞ்சது அவங்களுக்கு போய் சேர்ந்தது, அவங்களும் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆக வெளிநாட்டில் இருந்தால், சிறையில் இருந்தால், அடிபட்டு இருந்தால், கோமாவில் இருந்தால், இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்காக இன்னொரு ஆள் செய்யும்போது வருது. நம்ம சில பொருளெல்லாம் கொடுக்குறோன்னா அதெல்லாம் எப்படிலாம் கொடுப்போம் பாருங்கள். இலவசமாக கொடுப்போம், மானியமாக கொடுப்போம், ஓசியாக கொடுப்போம், இரவலாக கொடுப்போம், பரிசாக கொடுப்போம். இப்படி பல வகையில் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு வேணாம் இதெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? அதுபோல தான் செய்கிறவருக்கு, செஞ்சுக்கிறவருக்கு, யாருக்காக செய்கிறோமோ அவங்களுக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா பலன் தராமல் போயிடுங்க. அவங்களுக்கு இதில் விருப்பம். ஒரு நாத்திகர் இருக்கார், அவருக்காக நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக அவருக்கு போய் சேராது. செவுத்தில் வச்ச பந்து எப்படி திருப்பி நம்ம கைக்கு வருதோ, உயரமாக தூக்கி எறிஞ்ச பந்து எப்படி நம்ம கையிலே திரும்பி வந்து சேருதோ, அதுபோல் நம்பிக்கை அற்றவர்களுக்கு செய்யப்படுகின்ற, தேவையற்றவர்களுக்கு வேண்டாம் என்று கூறுகிறவருக்கு செய்யப்படுகின்ற பூஜைகளும் பரிகாரங்களும் அவரை போய் சேராமல் அது நமக்கே நன்மையாக திருப்பி வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணணும், அவங்க ஏற்றுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் செய்யும்போது இப்போ திருப்பதிக்கு போகிறேன், அப்போ நான் திருப்பதிக்கு போக முடியல என்னால், நீங்கள் போகிறீங்களா, இருந்தாங்க ஒரு 50 ரூபா எடுத்து போய் உண்டியலில் போட்டுருங்க அப்படின்லாம். இப்போது நம்ம போடவும் இல்லை. அதுக்குள்ளேயே திடீர்னு ஃபோன் பேசும்போது, நான் இப்போ எங்கே இருக்கேன், திருப்பதியில் இருக்கிறேன், போகிறியா, இல்லை தரிசனத்தில் போகிறேன், ஃபோனை வச்சுட்டு போகிறா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் எனக்கு இது மாதிரி இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேண்டிக்கிறேன்னா கண்டிப்பாக வேண்டிக்கங்க, என் பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூக்கு போயிருக்கிறான், கொஞ்சம் வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஏன் நம்ம இங்கேருந்து வேணா அவர் காது கேட்காதாண்ணா? சாமி கேட்கும், ஆனால் கிட்ட போய் சொல்கிறோம். அவர்கிட்ட சொல்லி கிட்ட போய் சொல்கிறோம் பாருங்கள். காது கேட்காதுன்னு கிட்ட போய் சொல்கிற மாதிரி கடவுள்கிட்ட போய் கிட்ட போய் வேண்டிக்க சொல்கிறோம். இவங்க சொல்லி அவங்க சொல்லி செய்கிறாங்க. இது எத்தனை கை மாறுது பாருங்கள். எக்ஸாமோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போது ஒரு பையன், அவனுடைய அம்மா அப்பா இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க போய் கடவுள்கிட்ட சொல்ல போகிறார். இது வேலை செய்யும், இதுவும் வேலை செய்யும். ஆனால் அந்த பையனுக்கு அந்த பெருமாளை பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சானாக்கா அது போக சேராதுங்க, அதோடைய பலன் போய் சேராது. இவ்வளோதான். ஆக மற்றவங்களுக்காக செய்கிறதெல்லாம் நல்லது தான், அந்த நினைக்கிறதே நல்லது, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே நல்லது. காசு பணம் இல்லாமல் ஒருத்தருக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும்னா என்ன தெரியுங்களா? இந்த ஜகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், வேண்டிக்கிறோம் பாருங்கள் கடவுள்கிட்ட. அதுதான் ஆக்சுவலி அது எங்களோட சித்தாந்தத்துக்கு அது பொருந்தாது. ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுலாம் என் பழக்கமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தான் செஞ்சு அவங்கவுங்களோட இதை கரைச்சிக்கணும் வழியே அடுத்தவங்களதெல்லாம் நம்ம சேர்க்கணும். இது பெரிய மனசு, அது ஒரு பெரிய மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அது எங்களோட ஞானம் என்னன்னா, அடுத்தவங்களோட கர்மாவில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அர்த்தமாயிடும். அடுத்தவங்களோட கர்மாவில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அர்த்தமாயிடும். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் கோயில் வாசலில் ஒரு ஆள், நீங்கள் வருத்தப்படுறீங்க, 1 ரூபா 2 ரூபா போடுங்க, 5 ரூபா 10 ரூபா போடுங்க, 50 ரூபா 100 ரூபா போடுங்க, இதில் தான் நீ இனிமேல் பிச்சை எடுக்காத வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டுன்னு வந்தோம்னாக்கா அவன் கர்மா இந்த ஜென்மத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதோடு தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. தீரலைன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு அவங்க கர்மாவோட வீரியத்தை தெரிஞ்சிக்காம இறக்கப்பட்டு ரொம்ப பெரிய பெரிய மனசின் காரணமாக
அடுத்தவங்க கர்மாவெல்லாம் சேர்ந்து சுமக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக போகாதீங்க. வேண்டுதலோடு நிறுத்திக்க. உண்மையாக சொல்லப்போனால் நாங்களாம் யாருக்காகவும் வேண்டிக்கிறது கிடையாது. நான் முழுக்க நம்புகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே அவங்கவுங்க தான் அவங்கவுங்கள வேண்டிக்க சொல்லுவேன். நீ தான் வேண்டிக்கணும். அர்ச்சனை பண்ணுவேன், பூஜை பண்ணுவேன், யாகம் பண்ணலாம், கூப்பிட்டு போகலாம், பெட்ரோல் போடலாம், எடுத்து போகலாம், எல்லாம் பண்ணலாங்க. ஆனால் நீயே வேண்டிக்க. உனக்காக அவங்களுடைய வேண்டுதலில் அவங்கவுங்களே வைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். செய்ய முடியாத சூழ்நிலை அடுத்தவங்க. இப்போ ஒரு புரோகிதர் இருக்கார், சாஸ்திரி இருக்கார், கோவிலில் குருக்கள் இருக்கார், அவர் போய் அர்ச்சனை பண்ணுறாரு. அந்த அர்ச்சனை பலன் அவருக்கு போய் சேருமானாக்கா சேராது. அவர் முன்னாடியே சங்கல்பம் பண்ணிவிடுவார். நம்மளோட பேர், ராசி, நட்சத்திரம், குலம், கோத்திரம் பேரெல்லாம் சொல்லி இந்த காரணத்துக்காக இவருக்கு இந்த அர்ச்சனை பண்ணுறேன், இவர் தான் இந்த அர்ச்சனைக்கு எஜமான், இவருக்கு இந்த பலனு போய் சேரணும்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி சங்கல்பம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சங்கல்பம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அது உங்களோட விஷ்டம் தான், உங்களுடைய பெரிய மனசு. ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த பூஜைக்கான பலன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு கேடும் கிடையாது. நல்லா இருக்குன்னு நினைக்கலாம், பணம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். முன்னாடி பிச்சைக்காரத்தனை சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பலன் தரும், எது இருக்கும், அவங்களோட கர்மாவோடைய பலனை அவங்கவுங்க தான் அனுபவிப்பாங்கன்றது மட்டும் நிச்சயமாக உண்மை. அவங்கவுங்களே விருப்பப்பட்டு வேண்டி செய்யும்போது அதுக்கு பலன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். விருப்பம் இல்லாதவருக்கு செய்கிறது அவ்வளோ பலனை தராதுங்க. விருப்பம் இல்லாதவர் செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பலன் தராது. நன்றி, வணக்கம்.